Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. ஈவினிங் மார்க்கெட் ட்ரேட் பண்ணதுக்கு கமோடிட்டி மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கமோடிட்டி மார்க்கெட்டில் எப்படி நம்ம சாஃப்ட்வேர் WinTrader சப்போர்ட் பண்ணோம், அதுக்கு கரெக்டாக ஒரு என்ட்ரி எப்படி எடுக்க முடியும், அதுக்கு எக்ஸிட் எந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸிட் பண்ணணும், அதே மாதிரி ரிவர்ஸ் போன பாயிண்ட்டை கரெக்டாக எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, வெக்கம் என்ட்ரி வெக்கம் எக்ஸிட்டு, ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி த்ரூ சில்வர் கோல்டுக்கு நம்ம சாஃப்ட்வேர் எப்படி சிக்கிள் இன்னைக்கு என்னாச்சுன்னா 14th ஃபெப்ரவரிக்கு மார்னிங் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் ஆஃப்டர் 2 o'clock நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்த பை சிக்னலுக்கு எந்த பாயிண்ட்ல என்ட்ரி போட்டிருக்கேன், டைரெக்டாக உங்களுக்கு எப்படி செக் பண்ணலாம் எல்லாம் இன்றைக்கி காட்டி கொடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது மார்னிங்கில் மார்க்கெட்டு டவுன் ஆகி போச்சு, மார்க்கெட்டு சில்வர் டவுன் ஆகிடுச்சு, அதுக்கு ஸ்மால் ப்ராஃபிட் எடுத்துகிட்டே கோல்டும் மார்க்கெட்டு டவுன் ஆகி போச்சு. இப்போ எஸ்டர்டே கண்டினியூஷன் வந்த மார்க்கெட்டு, அப்போ மார்க்கெட்டு நல்லா டவுனில் போச்சு. அப்போ எந்த பாயிண்ட்டுக்கு சாஃப்ட்வேர் என்ட்ரி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். அப்போ அதுக்கு அப்புறம் பார்த்துட்டாலும் 225க்கு அப்புறம் மார்க்கெட்டு ஒரு பைசிக்கிள் கொடுத்துருக்கேன். அதுக்கு இப்போ என்ட்ரி போடுறதுக்கு ரொம்ப கரெக்டு பொசிஷனாக இருக்கும். அதுக்கு என்னாச்சுன்னா சாஃப்ட்வேர் பைசிக்கிள் கொடுத்து 225க்கு என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ பார்த்துட்டா அந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிட்டு மேலே ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒரு என்ட்ரி போடலாம். இப்போ பார்த்துட்டாலும் மார்க்கெட்டை பிரேக் பண்ணிட்டு 60-80 பாயிண்ட்ஸு ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ரொம்ப ஈஸியாக ஸ்மால் ப்ராஃபிட்டு எடுத்துகிட்டு வெக்கம் எக்ஸிட் நம்ம ஸ்கேல்பிங்கில் 5 minutes சார்ட்டுக்கு த்ரூ கமோடிட்டி மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாம்னு இன்றைக்கி காட்டி கொடுத்துடலாம். இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போது நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 தான். இதுக்கு முன்னாடி டோட்டல் 7 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்க, டோட்டல் 8 வெர்ஷன் 2 ஸ்கேனர் இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு லைவாக காட்டி கொடுத்துடலாம். அப்போ லைவுக்கு உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷனாக இருக்குது. அப்போ கோல்டிலும் சில்வரிலும் 15 minutes கமோடிட்டி மார்க்கெட் இன்ட்ராடேக்கு செட் பண்ணணும். 5 minutes ஸ்கேல்பிங்கில் தான். 5 minutes எல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது, ரிஸ்கி தான். 5 minutes எடுக்கும்போது சிக்னல் கன்ஃபர்மேஷன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுறதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு காட்டி கொடுத்துல இது பார்க்கும்போது இது ரெட் கலர் டவுன் ஆகிறதா செல்ல, க்ரீன் கலர் அப்போ ஆகிறதா பை சிக்னல். அப்போ எஸ்டர்டே கண்டினியூஷன் க்ளோஸுகள் செல்ஸுகள் கண்டினியூஷன் ஆகி போச்சு. இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட் மார்னிங்கில் கொஞ்சம் டவுன் ஆகி மார்க்கெட் இறங்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் இந்த போர்ஷனில் பிரேக் பண்ணிவிட்டு 61,441 நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழே 61,259 வரை போயிடுச்சு. அப்போ ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது எஸ்டர்டே கண்டினியூஷன் சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது தான் எடுக்கணும். ஒரு புதுசாக ஒரு சிக்னல் வரும்போது கேண்டில் கலரு க்ரீன் ஆகணும். இப்போ பைசிக்கிளானு வந்துட்டால் பைசிக்கிள் கேண்டில் க்ரீன் ஆகி போகணும், கீழே க்ரீன் ஆகி வரணும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன் பைசோன் வரணும். இது மூணும் ஓகே. இந்த 3 கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ் ஓகே இருந்தால் நமக்கு செகண்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்டில் எடுக்க முடியும். இப்போ ஸ்கேல்பிங் போர்ஷனுக்கு ரொம்ப ரிஸ்கி தான். அதுதான் சிக்னல் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதை பிரேக் பண்ண போர்ஷன் எடுத்துடுங்க. இப்போ இது பார்த்துட்டா இது செல் சிக்னல், செல் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போர்ட் பிரேக் பண்ணணும். இந்த ப்ளூ கலர் ஸ்டாரை தான் சப்போர்ட் பிரேக் பண்ணி எடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஆக்குரஸியாக இருக்கும். 80-90% ஆக்குரஸி கிடச்சிருக்கும். ஈஸியாக உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். ஓகே. அப்போ இது சில்வர் பார்த்துட்டாலும் சில்வரில் உங்களுக்கு மார்னிங்கில் எஸ்டர்டே க்ளோசிங்கில் செல் சிக்னல் கண்டினியூஷன் போச்சு. அப்போ சப்போர்ட் இந்த போர்ஷனில் பிரேக் பண்ணிவிட்டு 69,405 நம்ம போர்ஷன் எடுத்துகிட்டு எக்ஸிட் போனது இந்த போர்ஷனில் தான் 69,175. ரொம்ப ஈஸியாக நமக்கு மார்னிங்கில் ப்ராஃபிட் டவுன் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்காரு 225க்கு கன்ஃபர்மேஷனில் தான் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் இப்போ பிரேக் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த போர்ஷனுக்கு ஈஸியாக உங்களுக்கு எடுக்க இப்போ என்ட்ரி போனதுக்கு ரொம்ப கரெக்டு பொசிஷனாக இருக்கும். ஓகே. இந்த மாதிரி செப்பரேட் கலர் 4 எக்ஸ்ட்ரா கலர் இருக்குது. ப்ளூ கலர், ஒயிட் கலர் ஹோலோ கேண்டில்ஸ், அதே மாதிரி ஆரஞ்சு கலர், இந்த ரெட்டு இதெல்லாம் லைட் ஆரஞ்சு கலர்.
இந்த மாதிரி கலர் எல்லாம் சைட்வேஸில் தான் இருக்காரு. மார்க்கெட்டு நாட் இன் பை ஜோனும் அல்ல செல் ஜோனும் அல்ல. அந்த பொசிஷனுக்கு நமக்கு சிக்கிள் கூட கேண்டில் கலர் கொடுத்துட்டா அந்த பொசிஷன் ரிவர்ஸ் சான்ஸ் அந்த பொசிஷனில் எக்ஸிட் பண்ணலாம். இப்போ இது பார்த்துட்டா சப்போர்ட் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறந்துக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனும் மேலே போச்சு. இந்த லைன் வைஸு இது பார்த்துட்டாலும் மார்க்கெட் அப் டவுன்ஸு லைன் வைஸும் மேலே போச்சு. அந்த ஹோலோ கேண்டில்ஸும் கொடுத்துருக்கு. அதுக்கு மார்க்கெட் ரிவர்ஸில் அந்த பொசிஷனை செல் எடுத்துட்டா அந்த பொசிஷனில் கட் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன். இப்போ மார்க்கெட் ஹியூஜ் டவுன் ஆகி போச்சு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன். இப்போ இது பார்த்துட்டா இது சப்போர்ட் பிரேக் பண்ண நல்லா கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே போச்சு. இப்போ இது மார்க்கெட்டு கொஞ்சம் புல் பேக். அப்போ இந்த பொசிஷன் வேணும்னாலும் கட் பண்ண வைக்கலாம். அப்போ அதில் ஹியூஜ் டவுன் ஆகும்போது அந்த ட்ரெண்ட் லைன் வைஸ் பார்த்துட்டு நமக்கு ரிவர்ஸ் போகும்போது கட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ப்ராஃபிட்டு லோஸ் போகாமல் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிட் பண்ணலாம். ஓகே. அப்போ அதுக்கப்புறம் கோல்டும் பார்த்துட்டாலும் கோல்டு இப்போ மார்க்கெட்டு மேலே போயிட்டு தான் இருக்கார். அப்போ இந்த போர்ஷனில் கரெக்டு தான் ஃபஸ்ட் டார்கெட்டு கீழே போட்டிருக்கேன். செகண்டு தேர்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம். இப்போ சிக்கில் எடுக்கும்போது இதுதான் என்ட்ரி. இதுக்கு டார்கெட்டு ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டு உங்களுக்கு எது டார்கெட் வேணும்னு எடுக்கலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி இந்த போர்ஷனில் தான் இருக்கார். அப்போ இதுதான் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பண்ணணும். ஓகே. அப்போ டைரெக்டாக ஒரு லைவ் மார்க்கெட்டுக்கு டெமோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கமோடிட்டி மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எது மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம சாஃப்ட்வேர் வின்டர் சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு டெமோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.